தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன், அதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார், தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரோஷினி உள்ளிட்ட 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் 82,785 பெண் வாக்காளர்கள், 76,947 ஆண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தவர் 32 பேர் என மொத்தம் 1,59,764 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று பார்த்தால் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு சாதகமாக இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் போட்டி போடுறாங்க. ஒன்று ஏடிஎம்கேயில் விஜயகுமார், அப்புறம் ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் போடுறாங்க. அடுத்தது கார்த்திக் மோகன் ஒருத்தர் போடுறாங்க. நான் கார்த்திக் மோகன் சப்போர்ட் பண்ணுறேன். எதனாலனா கொஞ்சம் துடிப்பான இளைஞராக இருக்கார். எதையும் இறங்கி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கார். ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, ஆஃபீஸருங்க பார்ப்பாங்கன்னு ஒரு இடமா உட்கார்ற ஆளாக இல்லை அவர். ஃபீல்டில் இறங்கி அது முடிஞ்சுதா, அந்த இதெல்லாம் முடிஞ்சுதான்றதை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆள். நம்ம தேர்தல் பிரச்சாரத்துலேயே கூட பார்க்கலாம். நீங்கள் சின்ன சின்ன சந்தெல்லாம் கூட மாடியெல்லாம் கூட ஏறுறாரு, கொள்கிறாரு. அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸை ரொம்ப நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒரு 95% அவருக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, பசங்க எல்லாமே நாங்கள் போகும்போது இந்த பக்கம் அவர் போகும்போதெல்லாம் பார்க்குறோம். நாங்கள் பசங்க எல்லாமே அவர் கூட தான் இருக்கிறானுங்க. எல்லாம் அவர் வரும்போது ரொம்ப ஆரவாரமாக அவரை வரவேற்கிறாங்க. கிரீடம்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க பசங்க. நல்லா இருக்கு, அவருடைய வரவேற்பு நல்லா இருக்குது. அது எதிர்காலத்தில் அவர் அதுக்கு உண்டான எஃபெக்டை இவங்க இந்த பசங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள். சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முதன் முறையாக போட்டியிடும் கார்த்திக் மோகன் திமுகவின் தற்போதைய அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிரணியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பலம் பலவீனத்தை அறிந்து தேர்தலில் நான் களம் காணவில்லை என்றும் திமுகவின் பலத்தை நம்பியே களமிறங்கி இருக்கிறேன் என்றும் கூறும் கார்த்திக் மோகன் வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வில்லிவாக்கத்தின் சந்து பொந்துகளில் வாக்கு சேகரித்து அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிப்போயுள்ளார். பள்ளிவாசல்கள், திருச்சபைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் என்று எங்கு பார்த்தாலும் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவு இருப்பதை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கொடுக்கும் உற்சாக வரவேற்பிலிருந்தே உணர முடிகிறது. தவேக வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுவதால் களம் என்னவாக இருக்கும், கார்த்திக் மோகன் என்ன செய்ய போகிறார் என்று அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் தவேக அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக 300க்கும் மேற்பட்டோரை திமுகவில் இணைத்து சாணக்கியனாக செயல்பட்டுள்ளார் கார்த்திக் மோகன். எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம், என்னை அணுகுவது எப்போதும் உங்களுக்கு எளிதாகவே இருக்கும் என்று நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். இதனால் அகம் மகிழ்ந்து போன அவர்கள் கார்த்திக் மோகனுக்காக களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். வில்லிவாக்கம் தொகுதி எப்போதும் திமுகவின் கோட்டை என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சபதம் செய்துள்ள கார்த்திக் மோகன் வில்லிவாக்கம் மெட்ரோ அருகில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அமைக்கப்படும் என்றும் கடைசி மைல் தொலைவு வரை பொது போக்குவரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாபா நகர், ஜெகநாதன் நகர் ஆகிய பகுதிகளில் சர்வதேச தரத்திலான பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் தொழில் முனைவோருக்கான ஹப்புகள் கொண்டுவரப்பட்டு உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். வடக்கு ரெட் ஹில்ஸ் ரோட்டில் உள்ள டாஸ்மார்க்கை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அயனாவரத்தை விளையாட்டு ஹப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும், உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வசதிகளை ஏற்படுத்தி தருவோம் என்று கார்த்திக் மோகன் கூறிய வாக்குறுதிகள் மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதால் அவருக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளராக நான் அதைவிட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியுடன் கூறி வருகிறார் கார்த்திக் மோகன். வில்லிவாக்கத்தில் வெற்றி வாகை சூடப்போவது யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை மே 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம்.